அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ராமாபுரம் கிறிஸ்டின் சபையார் நடத்தும் மனப்பாட வசன போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வெற்றி வீரர்கள் வீராங்கனைகள் அவர்களுக்கு இப்பொழுது பரிசளிப்பு நடைபெற இருக்கிறது. இதற்கு தூக்க ஜெபத்தை செய்தரும்படி உடன் ஊழியர் ராஜா தனசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக இந்த பரிசு பொருள் வாங்குவதற்காக உதவி செய்த சரளா சிஸ்டர், ராஜேஷ் பிரதா அவர்கள் குடும்பம் மற்றும் சுபாராணி சிஸ்டர் அவர்களுடைய குடும்பம் அவர்களுக்காகவும் பரிசு பெற காத்திருக்கக்கூடிய அவர்களுக்காகவும் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி உடன் ஊழியர் ராஜா தனசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக தோற்றிருக்கிறோம். ஆராதனைக்கு பிற்பாடாக போன வாரங்களிலே சிறு பிள்ளைகள், சகோதரிகள் அனைவருமாக உங்களுடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்து அதை ஒப்புவிக்கும் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு அதிலே முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, ஆறுதல் பரிசாக அறிவிக்கப்பட்டது. அதற்கேற்றாற் போல அந்த பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்று உத்தேசித்த போது சகோதரர் ராஜேஷ் அவர்களும் சகோதரி சரளா அவர்களும் அதற்கு உதவி செய்ததற்காக நன்றி பிதாவே. இந்த பரிசுகளையும் சகோதரர் இம்மானுவேல், சகோதரர் சுப்பா அவர்களும் அதற்காக ஒத்துழைத்தார்கள், வாங்கி கொடுத்தார்கள். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பிதாவே. இப்படியாக இந்த போட்டியானது தேவனுடைய நாமம் மகிமைப்பட அவருடைய வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். வருங்காலத்திலே இந்த பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரர்களாக, ஒரு சிறந்த விசுவாசிகளாக வளர வேண்டும் என்பதை துவக்கும் முதலே அவர்களுக்கு ஒரு பயிற்சியாளராக இந்த சபை அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று தீர்மானித்து இதற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிப்பதாக. இப்படியாக உற்சாகப்படுத்துகிற அனைவரையும் ஆசீர்வதியும் உங்களை இன்னுமாக இந்த வசனங்களை வருங்காலங்களில் அதிகமாக ஒரு தேவதாசர்களாக உதவி செய்கிறார்கள். இந்த ஒரே ஆசீர்வதி மீண்டுமாக நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரை தலைமை தாங்கி பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாக எங்களுக்காக மரித்தவரும் அணக்கு பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவருமாகிய அருமை ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த நாட்களில் சங்கீதம் 119 17 முதல் 24 வசனங்களை மிக தெளிவாக மனப்படமாக ஒப்பித்தார்கள். இப்பொழுது சிறுவர்களுக்கான பரிசு, ஆறுதல் பரிசு பெற்றவர்கள் அவர்கள் பெயரை இப்போது கூறுகிறோம். அவர்கள் முன்பாக வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லும்படி அன்போடு அழைக்கிறோம். சர்லின் அவர்களுக்கு பரிசு அளிக்கும்படி தனமணி அம்மா அவர்களே அன்போடு அழைக்கிறோம். தனமணி அம்மா, நமது சபை மூத்த ஊழியர் பாஸ்கர் ஐயா அவர்களுடைய துணைவியார், அவருடைய திருக்கரங்களால் சர்லின் அவர்கள் பரிசு பெறுகிறார்கள். அடுத்தபடியாக ஜெசிகா ரூபி அவர்களுக்கு பரிசை வழங்கும்படி யோகபதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். யோகபதி அம்மா அவர்கள் முன்பு வந்து ஜெசிகா அவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தது ஜென்சிகா அவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி ரூத் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரூத் அம்மா அவர்கள் முன்பு வந்து ஜென்சிகா அவர்களுக்கு பரிசுகளை வழங்குவார்கள். அடுத்தபடியாக கிசு அவர்களுக்கு பரிசை வழங்கும்படி குளோரி சிஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குளோரி சிஸ்டர் முன்பாக வந்து கிஷோர் அவர்களுக்கு பரிசை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நிவேதிதா அவர்களுக்கு பரிசுகளை வழங்கும்படி கீதா சிஸ்டரை அன்போடு அழைக்கிறோம். கீதா சிஸ்டர். அடுத்தபடியாக சிறுவர்களுக்கான போட்டியில் முதல் பரிசு பெற்ற முதல் பரிசு ராஜகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி டேனியல் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். டேனியல் ஐயா அவர்கள் முன்பு வந்து ஜான்சி சிஸ்டர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜான்சி சிஸ்டர். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடியாக சந்தோஷ் அவர்களுக்கு பதிலாக தனமணி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அம்மா அவர்கள் அழைக்கிறோம்.
அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி லீடியா சிஸ்டரை அன்போடு அழைக்கிறோம். கேத்தரின் சிஸ்டரை அன்போடு அழைக்கிறோம். ஆச்சியம்மா வாங்க, ஆச்சியம்மா வாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த செகண்ட் பிரைஸ் ராஜகுமாரி அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி லாவணி சிஸ்டரை அன்போடு அழைக்கிறோம். லாவணி சிஸ்டர், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேர்ட் பிரைஸ் பைசோன் அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி சரளா சிஸ்டரை அன்போடு அழைக்கிறோம். சரளா சிஸ்டர், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடியாக பெரியவர்களுக்கான ஆறுதல் பரிசு யோகபதி அம்மா அவர்கள் பெறுகிறார்கள். அவர்களுக்கு பரிசு வழங்கும்படி ஊழியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னும் வரும் பரிசுகள் அனைத்தையும் ஊழியர் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தது முதல் பரிசு லாவணியா சிஸ்டர். ஒரு பிழை இல்லாமல் தேவனுடைய வசனத்தை தெல்ல தெளிவாக கூறினார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக பொற்கொடி சிஸ்டர் முதல் பரிசை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வாழ்விலும் வெற்றி பெறுவார்கள். அடுத்தபடியாக சுபாராணி சிஸ்டர், எல்லோரும் அவர்கள் உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தது இமானுவேல் பிரதர். செகண்ட் பிரைஸ் மரியா சிஸ்டர். வாழ்த்துக்கள். தொடர்ந்து முதலிடம் பிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிவேதா சிஸ்டர், வாழ்த்துக்கள். எஸ்தர் சுரேஷ் சிஸ்டர், தேர்ட் பிரைஸ். அவர்கள் முதலிடம் பிடிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தபடி ஏஞ்சல் சிஸ்டர். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக தனமணி அம்மா அவர்களுக்கு பரிசை வழங்குகிறார்கள். ஐயா அவர்கள் சபைக்கான டீ ட்ரே அம்மா அவர்கள் செய்து வரக்கூடிய பணியை ஊக்குவிக்கும் வண்ணமாக நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வெற்றி பெற்ற அனைவருக்கும் சபையின் சார்பாகவும் ஊழியர் ஐயா அவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். வேத வசனம் இவ்வாறாக கூறுகிறது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராவிட்டால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று வசனம். சங்கீதம் 119:92. இதை நீங்கள் உங்கள் ஆழ மனதில் வைக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய வசனத்தை நாம் மென்மேலும் படிக்கும் பொழுது நம்முடைய துக்கம் துயரங்கள் எல்லாம் பறந்து போகும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பார். God bless you all. தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேர்வுகளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சியானது திரும்பவும் அக்டோபர் மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து தொடர்ந்து நடைபெறும். ஆகவே தேர்வு உள்ளவர்கள் அந்த காரியங்களை சபைக்கு தெரியப்படுத்துமாறு அதற்கேற்றாற்போல் இந்த நிகழ்ச்சிகள் உறுதி செய்யப்படும். கலந்து கொண்ட பரிசு பெற்ற இதில் முயற்சி எடுத்த உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.